Hello everyone, welcome to Shubha's World. In the video la namba engaloda front yard adavadhu lawn and garden and engaloda porch idu dhaan paakaporam. Street kitta irukkudiya namba lawn oda end la vande indha maadhiri oru tree irukku. Idu vande government plant pannirukra tree. Idhula namba kaiye vekka kodadu, but idha sutti idukku keela namba eppadi vena decorate panikalam. Driveway ku left side la vande indha maadhiri oru accent plant and coniferous trees வச்சிருக்கோம். இது ஜூன்ல எடுத்தது. ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் சேர்த்து எங்களுக்கு ஒரு 5 மாசம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வார கணக்குலயே உங்களுக்கு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் தெரியும். அந்த இலைகள்ல இருந்து திக்னஸ் ஆஃப் த புஷ்ல இருந்து பூக்கள் பூக்குறதுல இருந்து எல்லாத்துலயுமே. ஸோ ஸ்னோ எல்லாம் மெல்ட் ஆன அப்புறம் மார்ச்ல ஸ்ப்ரிங்ல வந்து லானை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஏப்ரல்ல செடிங்களை ஷார்ப் பண்ணி மே மாதம் நட்டு வளர்த்தா ஜூன் மாதம் இப்படி இருக்கும். அண்ட் ஜூலை ஆகஸ்ட் அதுதான் இங்கே அஃபிஷியல் சம்மர். அந்த டைமில் வந்து ஃபுல் ப்ளூமில் இருக்கும் எல்லாரோட கார்டன்ஸும் சொல்லலாம். இது ஜூலை. ஸோ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜூனுக்கும் ஜூலைக்கும் ஒரு மாதத்துலேயே எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட் லான் லாங் அண்ட் நேரோவாக இருக்கிறதால முதல்ல வெறும் ட்ரீ மட்டும்தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த பேட்ச் ஆட் பண்ணோம் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி. இந்த பேட்ச் இங்கே வைக்கிறதுக்கான ஐடியா ஆர் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவசி ஸ்க்ரீன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னுட்டு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து ரோட்ல இருந்து பார்த்தா அப்படியே ஃப்ரண்ட் டோர் வரைக்கும் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஒரு ப்ரைவசி ஸ்க்ரீனுக்காக ஒரு சின்ன ட்ரீ ஒன்று வைக்கணும், ஃப்ரண்ட் ட்ரீயை விட சின்னதா அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ட்ரீ அண்ட் அதோட ஷேட் ஏரியாவுக்கு கீழே ஒரு பேட்ச் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வருஷமும் இந்த ட்ரீக்கு கீழே இருக்கக்கூடிய பேட்ச்ல அதுவும் அந்த பெபிள்ஸ் சுற்றி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் கலெக்ஷன் மாறிட்டே இருக்கும். இந்த லீஃபி பிளான்ட் எவ்ரி இயர் அது வந்துட்டே இருக்கும். அண்ட் அந்த ட்ரீல இருக்கக்கூடிய பெரிஸ் வந்து இதில் எவ்வளோ அழகாக கலெக்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த ட்ரீல இருக்கக்கூடிய பெரிஸ் வந்து எடிபிள் தான். இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியலை. பட் இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல அந்த பழுத்த பெரிஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அண்ட் அதில் அவ்வளோ டார்க் ஸ்டெயின் இருக்கும். ஸோ லிப்ஸில் பட்டால் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அதில் ஒரு பர்பிள் கலர் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த பெரிஸ் நாங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே ப்ளக் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். இல்லைனா யூஸ்வலாக ஆர் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து பேர்ட்ஸ் அண்ட் ஸ்குவிரல்ஸ் அதெல்லாம் தான் எடுத்துக்குது. போன சம்மர் என்னோட பேக்யார்ட் vlog போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் கார்டனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என்கிட்ட எந்த செடியோட பேரும் கேட்காதீங்க, இல்லை எந்த ஃப்ளவர்ஸோட பேரும் கேட்காதீங்கன்னு. அஃப்கோர்ஸ் த சேம் ரூல் அப்ளைஸ் ஹியர். இது இங்கே வைக்கலாம், இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம், இது எல்லாமே என்னோட ஹஸ்பண்டோட வேலை மட்டும்தான். சிலப்போ வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க, பட் மற்றபடி அவங்க வைக்கிற கலெக்ஷன்ஸ் தான். அது மட்டும் இல்லை, வேற வேற ஃப்ளவர்ஸ் வேற வேற டைம்ல ப்ளூம் ஆகுற மாதிரி இருக்கும். 2 கராஜ் ஹோம் இது. இந்த ப்ளூ டோர்ஸ் வந்து கராஜ் டோர்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் வந்து நாங்கள் ரீடூ பண்ணோம். ஸ்டெப்ஸ் அண்ட் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 2 பெரிய பிளான்டர்ஸ் இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் ஒரு வருஷமும் வேற வேறையாக மாறும். எனக்கு இந்த லைட் பிங்க் ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிச்சது. பட் இந்த பர்பிள் அண்ட் எல்லோவும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். போர்ஷோட என்ட்ரன்ஸில் 2 சைடும் இந்த மாதிரி சோலார் லைட்ஸ் வச்சுருக்கோம், சும்மா ஒரு ஆக்சென்ட் லைட்டிங் மாதிரி. அண்ட் உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு 2 பில்லர்ஸ்க்கு நடுவில் 2 ஹேங்கிங் பாட்ஸ் வரும். இங்கே ஒரு மணி பிளான்ட் இருக்குது. அந்த பில்லர் கிட்ட ஒரு பிளான்ட், ஒரு பாட்டட் பிளான்ட். அண்ட் நடுவில் சும்மா ஒரு சேர் போட்டிருக்கோம். எகெயின் இது வந்து ஜூன் மாதம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் வந்து க்ரோ ஆகி கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது பிளான்ட்டு.
பட் நீங்கள் ஜூன் மாதத்துக்கும் ஜூலைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஜூலையில் பாருங்கள் அந்த லீவ்ஸ் எல்லாம் எவ்வளோ லாங்காக வளர்ந்து தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெஃப்ட் சைட் பில்லர் கிட்ட இருக்கக்கூடிய பிளான்ட்ல இங்கே ஒரு தேங்காய் மூடி இருக்கு. இது வந்து ஒரு ஸ்குவிரல் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் பில்லருக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு பார்க் பெஞ்ச் இருக்கு. அதுக்கு மேலேயும் 2 ஹேங்கிங் ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கு. இந்த 4 ஹேங்கிங் ஃப்ளவர் பாட்ஸ் எவ்ரி இயர் நாங்கள் கண்டிப்பாக வைப்போம். அண்ட் எகெயின் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களாம் தான் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நான் வேறு அசார்ட்மெண்ட்ஸ் எவ்ரி இயர் போஸ்ட் பண்ணுறது. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி வேறு டைம் ஆஃப் த சீசனில் வேறு ஃப்ளவர்ஸ் வரும். அந்த கலெக்ஷன்ஸும் நான் அப்பப்போ போஸ்ட் பண்ணுவேன் ஸ்டோரீஸில். பார்க் பெஞ்சுக்கு 2 பக்கமும் இந்த மாதிரி ஒரு சைட் டேபிள் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பில்லரோட அட்டாச்சாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பேசிக்காக அது ஒரு மெட்டல் ஃப்ரேம் அண்ட் அதுக்குள்ளே ஒரு டைல் ஃபிட் ஆகிற மாதிரி. ஸோ இது வந்து 2 சைட் பில்லர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மேபி இந்த பார்க் பெஞ்சில் உட்காந்து ஒரு ஸ்நாக் இல்லை டீ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அப்போது அதை ஒரு சைட் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணுறது கூட ஐடியாவாக இருக்கலாம். பட் நாங்கள் வேறு ஒரு பீஸ்ட்ரோ செட் அதுக்குன்னு வச்சுருக்கதால இதில் வந்து பிளான்டர்ஸ் தான் நாங்கள் டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கோம். 3வது பில்லர் தாண்டி இன்னொரு பார்க் பெஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க் பெஞ்ச் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங். ஸோ இது பேசிக்காக ஒரு ஊஞ்சல். இந்த மாதிரி ஒரு மெட்டல் பீம் வந்து கொடுத்து அதில் இருந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஊஞ்சல் பார்க் பெஞ்ச் அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா கிரில், அந்த 2 பில்லருக்கு நடுவில், அது எல்லாம் வந்து நாங்கள் இந்த வீடு வாங்கும்போதே இருந்தது. வாலில் இருக்கிற இந்த மெட்டல் கார்டன் லிசர்ட்க்கு மேலே இருக்கிறது செக்யூரிட்டி கேமரா. எங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலேயே நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். இதை வந்து கிளாஸ் போட்டு கவர் பண்ணுறதை பற்றி நாங்கள் நினச்சதே இல்லை. டபுள் டோர் மெயின் என்ட்ரன்ஸ், பட் ஒரு டோர் தான் டெய்லி யூஸ் பண்ணுறது நாங்கள். இந்த டோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த சம்மர் ரீத் வந்து நான் பண்ணது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் சென்சார் லைட்ஸ் வித் மோஷன் டிடெக்டர். இந்த ஒரு விண்டோ தான் எங்களுக்கு போர்ச் ஏரியாவில் வரக்கூடியது. ஸோ இந்த விண்டோ தான் நாங்கள் எல்லா சீசனுக்கும் அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்குவோம். லைட்ஸ் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து பார்த்தேன். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இன்னும் டே லைட் இருக்கதால எங்களுக்கு இங்கே 9 o'clock கிட்ட தான் இருட்டும் நைட்டு. இந்த மோட்டார் பைக் வந்து கராஜில் இல்லைன்னா இந்த மாதிரி போர்ச்சில் வைக்கக்கூடிய ஒரு பீஸ் தான். மூவபிள் பார்ட்ஸோட ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்புறம் ஒரு மஷ்ரூம் ஹவுஸ். இந்த ஸ்டாக் ஆஃப் ராக்ஸ் வந்து நான் க்ளூ பண்ணது, ராக்கை பெயிண்ட் பண்ணி. இது பேசிக்காக ஒரு ரெட் கலர் வாட்டரிங் கேன், பட் அது ஒரு ஃப்ளவர் பாஸ் மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் ரெட் லேண்டர்ன். இந்த ரெட் கலர் வந்து அந்த ஸ்விங் அண்ட் பார்க் பெஞ்சை மேட்ச் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த விண்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் க்ரீன் தீம் மாதிரி பண்ணியிருக்கதால தான் அந்த பைக் அண்ட் அந்த ராக் ஸ்டாக் இந்த மணி பிளான்ட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி. எங்கள் பீஸ்ட்ரோ செட் பிளாக், அது மேலே ரெட் ஆக்சசரிஸ், அது வந்து இந்த பார்க் பெஞ்சு ஸ்விங்கை இதை மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த சம்மரை வந்து மேக்ஸிமமாக அவுட்டோர்ஸில் என்ஜாய் பண்ணுறதுங்கிறது வந்து எல்லாருமே இந்த ஊரில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் யார்ட்லையும் சரி பேக் யார்ட்லையும் சரி ஒரு சிட்டிங் ஸ்பேஸ் அவுட்டோரில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறதும், முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் வச்சு அதை டெக்கரேட் பண்ணிக்கிறதும் காமனாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு விண்டோ பாக்ஸ். இது வந்து எங்கள் ஹாலில் இருக்க விண்டோக்கு வெளியே வரக்கூடிய ஒரு பாக்ஸ். இந்த கிளிப் நான் எடுக்கும்போது ஒரு 8 o'clock மேலே இருக்கும். ஆனால் ஆக்சுவலி இந்த லைட் போட்டிருந்தாலும் உங்களுக்கு டே லைட் இருக்கிறதால பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு திரும்ப நான் ஒரு 9 o'clock மேலே இருட்டுன அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த அவுட்டோர் வால் மவுண்ட் லேண்டர்னோட பிரைட்னஸ் வந்து நீங்கள் இப்போ பார்க்க முடியும். எவ்வளோ வெளிச்சமாகவும் எவ்வளோ அழகாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வால் மவுண்ட் அவுட்டோர் லேண்டர்ன்ஸ் எல்லாம் வந்து ரஸ்ட் ஃப்ரீ மெட்டல்னால பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதோட மெட்டீரியல். இந்த லேண்டர்னுக்கு மேட்சிங்காகவே கராஜ் மேலேயும் 2 லேண்டர்ன்ஸ் வரும். ஸோ இது 3மே ஒரு செட் மாதிரி. ஸோ அந்த வாசலில் இருக்க லேண்டர்ன் மாதிரி 2 கராஜ்க்கு மேலேயும் ஒரு லேண்டர்ன் இருக்குது.
அவுட்டோர் லைட்ஸ்லயே ரெண்டாவது டைப் வந்து அவுட்டோர் சீலிங் பாட் லைட்ஸ். ஸோ லேண்டர்ன் ஆஃப்ல இருக்கு, அதனால இந்த ஸ்பேஸ் இருட்டா இருக்க மாதிரி இருக்கு. பட் இங்க பாருங்க சென்சார் லைட்ஸ் ஆன் ஆயிடுச்சு. இது யூஸ்வலா மூவ்மெண்ட் டிடெக்ட் பண்ண உடனே ஆன் ஆயிடும். இந்த பாட் லைட்ஸ் வந்து எங்களோட பேட்டியோவுக்கு வெளியில இருக்கிற பார்ட் ஆஃப் த ரூஃப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒரு மாதிரி ஆக்சென்ட் லைட்டிங் மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோ இந்த கிளிப்ல நீங்க பார்க்கலாம் அந்த பாட் லைட்ஸ் எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னு. இந்த லைட் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட் டைப். பிகாஸ் இது வந்து இந்த மாதிரி அந்த ஹைலைட் பண்ணக்கூடிய இடத்த மாத்திரம் வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி தோணும். ஹேங்கிங் பாட்ஸ், ஊஞ்சல், அப்புறம் இந்த ஃப்ரண்ட்ல இருக்க பிளான்டர்ஸையும் பிரைட்டாக காமிக்குது. டிரைவேயோட லெஃப்ட் சைடில் ஒரு லைட் கிரீன் புஷ் வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சோலார் லைட்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஏதோ இந்த சைடும் அதே மாதிரி புஷ் வச்சுருக்கோம் ட்ரீக்கு கீழே. பட் விஷயம் என்னன்னா, நிறைய நேரம் அங்கே நிழல் இருக்கதால அந்த சோலார் லைட்ஸ் நல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடுது. அண்ட் அதனால ஒரு லைட் பிரைட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. லான்ல இருக்கக்கூடிய பேட்ச்லையும் சோலார் லைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸோ இந்த பாட் லைட்ஸ் எங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு இதில் கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ வீட்டை சுற்றி ஒரு பிரைட் அவுட்லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த சீலிங் பாட் லைட்ஸ். இந்த சோலார் லைட்ஸ் எல்லாமும் இந்த பேட்ச்ல அந்த மரத்தோட நிழல் கவர் பண்ணிடுறதால ஒரு சில சோலார் லைட்ஸ்க்கு வந்து வெயில் பத்தாம கொஞ்சம் டிம்மா இருக்க மாதிரி தெரியுது. எங்களோட டிரைவ்வேல வந்து 4 கார் பார்க் பண்ணக்கூடிய அளவு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியான டிரைவ்வே. அண்ட் கராஜ்குள்ள 2 கார் நிறுத்தக்கூடிய அளவுக்கு இடம் இருக்கும். பட் நாங்கள் கராஜை வந்து ஸ்டோரேஜ்க்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டோரோட அதே மிட் நைட் ப்ளூ அந்த ஷேட் தான் கராஜோட டோர்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம். இது வந்து லாஸ்ட் சம்மர் கொடுத்த நியூ பெயிண்ட் ஷேட். டோர்ஸில் இந்த மாதிரி ஃப்ராஸ்டட் கிளாஸ் இருக்கதால பகல் நேரத்துலையும் நைட்லையும் இந்த மாதிரி லைட் வரும். பட் அட் த சேம் டைம் தேவையான ப்ரைவசி இருக்குது. ஓகே, இப்போ நான் கொஞ்ச நேரம் ஊஞ்சலில் உட்காந்து சில் பண்ண போகிறேன். விண்டோவில் இருக்கிற வெல்கம் சைன் ஒரு பீச் தீம் அண்ட் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ளூ அண்ட் சில்வர் $C. என்னோட இந்த vlog-ஐ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த லைக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த vlog-ல எது உங்களோட ஃபேவரட் பார்ட் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, take care.